Hello everyone, welcome to my channel Uvin Academy Tricks and Logics. ஸோ இது வந்து ஒலிம்பியாட் புக்கில் வந்து நான் அந்த கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது. இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ வெயிட் இது வெயிட் வச்சு கேட்குறாங்க, இல்லைனா வந்துட்டு ஏதாவது வேல்யூ வச்சு கேட்பாங்க. ஸோ ஒரு 3 இதோட சேர்த்து ஒரு வேல்யூ, அப்புறம் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணுறது, மல்டிபிள் பண்ணுறது, இல்லை 5 டைம்ஸ் ஆஃப் இந்த ஆப்பிள் அப்படின்னா இது ஆப்பிள் மட்டும் எடுத்துகிட்டு இதை 5 டைம்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது ரிப்பீட்டடாக. இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இங்கே கேட்டிருக்காங்க 2 டாயோட ரேட்டு. இங்கே இது மாதிரி வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கோங்க. ஆப்பிள்னா ஏ போட்டுக்கோங்க, டாய்னா வந்து டி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு காருக்கு சி போட்டுக்கோங்க. நம்ம இஷ்டம் தான். அவருக்கு டீ இங்கே வந்து ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் 2 டாய்ஸ் இருக்குது, ஒரு ஆப்பிள் இருக்குது. ஸோ 2 டாய்ஸ், ஒரு ஆப்பிளோட ரேட் வந்து என்னது 200 கிராம். ஓகேவா? இங்கே செகண்ட் பிக்சர் பாருங்கள், ஒரு டாயும் ஒரு காரும் தான் இருக்குது. ஓகேவா? அதோட ரேட், அதோட அமௌண்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ கிராம் இருக்குது, 160 தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 2 கார் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு டாய் இருக்குது. அதோட டோட்டல் கிராம் எவ்வளோ பாருங்கள், 240 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு க்ளூ, ஒரு ஹிண்ட் கிடைக்கும். இங்கே பாருங்கள் சி ப்ளஸ் டி, ஏதாவது ஒரு 2 மட்டும் இருக்கா? ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் வந்து இப்போ காரோட இதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா இங்கே காரோட இது வந்துட்டு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, சி ப்ளஸ் டி ஈக்குவல் டு 160 கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து நீங்கள் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே சி ப்ளஸ் டி வர மாதிரி எந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது? ஸோ இங்கே தான் இருக்குது. 2 சி இருக்குது, ஒரு டி இருக்குது. அப்போ இந்த சி ப்ளஸ் டி இருக்குல்ல, இந்த சி ப்ளஸ் டியோட வேல்யூவில் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இந்த சி ப்ளஸ் டி வந்து என்னது 160யா, அதை இந்த சி ப்ளஸ் டியில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா இந்த சேர்த்துட்டு இரண்டுத்தையும் சேர்த்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இரண்டுத்தையும் சேர்த்து இந்த வேல்யூ வரும். இந்த 66 அந்த 160யே போடணும். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த 240. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு வேணும்னா அதர் வேல்யூஸும் அந்த பக்கம் கொண்டு போய் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு அதை ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது, 80. இப்போ வந்து கார் டாயோட ரேட் வந்து என்னது கண்டுபிடிச்சிட்டோம், 80. இது வந்து நம்ம திருப்பி இந்த இதிலே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஏன்னா ஒரு கார் ஒரு டாய் இருக்குது. ஸோ ஓகேவா? இந்த காரோட ரேட் வந்து இதில் போட்டு எங்கே கண்டுபிடிக்கலாம், இப்போ டாயோட ரேட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, டாயோட ரேட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணும், சி கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதை எடுத்து அந்த சி இருக்க ஸ்பேஸில் போட்டு இங்கே 160, இந்த 160 இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி எழுதிக்கோங்க, 1 2 3 எடுத்து எழுதிட்டு இப்போ பாருங்கள் டி ப்ளஸ் 180 ஈக்குவல் டு 80 ஈக்குவல் டு 160 இருக்குது. டி எடுத்துகிட்டு இங்கே இங்கே ப்ளஸ் 80 இருக்குது. ஆப்போசிட் சைட் போகும்போது நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆயிரும். ஸோ டி ஈக்குவல் டு 160 மைனஸ் 80 வந்து பார்த்திங்கன்னா 80. ஸோ அப்போது டாயோட ரேட்டும் 80. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கு வந்து ஆப்பிளோட ரேட் என்னன்னு தெரியணும். ஒரு ஆப்பிளோட ரேட் என்னன்னு தெரியணும். அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இங்கே தான் வந்து ஆப்பிளே இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1 எடுத்துட்டேன்னா டி ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 200 கிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 டாயும் ஒரு ஆப்பிளும் இருக்குது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. இப்போ உங்களுக்கு டாயோட ரேட் என்னன்னு தெரியும், என்ன வெயிட்னு தெரியும், 80 கிராம். ஸோ 80 கிராம் ப்ளஸ் 80 கிராம் ப்ளஸ் அந்த ஆப்பிளோட ரேட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு எவ்வளோ, டோட்டலாக எல்லாத்தையும் சேர்த்து 200 கிராம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 80 ப்ளஸ் 80 160 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 200. அதுக்கப்புறம் பாருங்கள் ஏ ஈக்குவல் டு 200 மைனஸ் 160. என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ப்ளஸ் 160 இருக்குது. ஸோ அந்த பக்கம் கொண்டு போகும்போது நெகட்டிவ் 160 ஆயிடுது. ஸோ வேல்யூ என்னது 40. இப்போ ஒரு ஆப்பிளோட ரேட்டும் கண்டுபிடிச்சாச்சு 40ன்னு சொல்லிட்டு. ஸோ காரோட ரேட்டும் 80, டாயோட ரேட்டும் கண்டுபிடிச்சாச்சு, ஆப்பிளோட ரேட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டோட்டல் வெயிட் ஆஃப் ஆப்பிள், டால் அண்ட் டாய். ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஸோ உங்கள் ஆன்சர் 200 கிராம். Thanks for watching. Please like, share and subscribe my channel.